வேண்டும் என்பதை ஒவ்வொரு வருடமும் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டியிருக்கிறது. உங்கள் அனைவருக்கும் எங்களது குரல் கேட்கும் என்று நம்புகின்றேன். குரல் கேட்காத தோழர்கள் முன்னே வந்து அமருமாறு வேண்டுகின்றேன். மே 17 இயக்கம் இந்த இனப்படுகொலைக்கான நினைவேந்தலை ஒவ்வொரு வருடமும் இந்த கடற்கரையிலே நடத்தி கொண்டிருக்கிறது. இது மே 17 இயக்கத்தின் மட்டுமல்ல ஒரு முயற்சி அல்ல, அனைத்து தோழர்களினுடைய அனைத்து இயக்கங்களினுடைய முயற்சியினால், கூட்டு முயற்சியினால் இந்த நினைவேந்தல் என்பது சாத்தியமாகிக் கொண்டிருக்கிறது. இது தமிழர்களுடைய கூட்டு முயற்சி. நாம் ஏன் இங்கே திரள வேண்டும்? நாம் ஏன் இந்த கடலை தமிழர் கடல் என்று சொல்ல வேண்டும்? அன்பான தமிழர்களே, தமிழினம் அழிக்கப்பட்டதற்கும் இந்த கடலுக்கும் நிறைய சம்பந்தம் உண்டு. 2009 நடந்த இனப்படுகொலையிலே இலங்கை மட்டும் சம்பந்தப்படவில்லை என்பதை நீங்கள் அனைவரும் அறிவீர்கள். இந்த இனப்படுகொலையிலே 20 நாடுகள் இணைந்து நின்று இந்த போரை நடத்திய காரணத்தினால்தான் தமிழீழ விடுதலை புலிகளை இவர்களால் ஒடுக்க முடிந்தது. பலர் கேள்வி கேட்பார்கள், ராஜபக்சே தான் தமிழீழ அழிவிற்கு காரணம் என்று கேட்பார்கள். அன்பான தமிழர்களே, ஒரு மக்கு சிங்களவன் அங்கே அதிபர் பதவியில் அமர்ந்திருந்தாலும் கூட அமெரிக்காவும் இந்தியாவும் சீனாவும் சேர்ந்து இது இனப்படுகொலை நடத்தியிருக்கும். ஒரு சாதாரண ரவுடி கும்பல் ஒரு கொலையை செய்ய வேண்டும் என்றால் பல மாதங்கள் திட்டமிடுகின்றனர். உலகத்தினுடைய மிக உயர்ந்த பதவிகளிலே, அதிகாரத்திலே, பண்பாட்டிலே, அரசியலிலே சிறந்து விளங்கக்கூடிய ஒரு இனத்தை அழிக்க வேண்டும் என்றால் அது ஏதோ ஒரு விபத்தை போல நடப்பதில்லை. 2009 இனப்படுகொலை என்பது நமக்கு விடப்பட்ட எச்சரிக்கை மணி. நாம் எழுந்து கொள்ள வேண்டும், நாம் எடுத்துக் கொள்ள வேண்டும். இந்த இனப்படுகொலையிலே 20 நாடுகள் ஏன் பங்கெடுத்தார்கள் என்பதை புரிந்து கொள்ளவில்லை என்றால் நமக்கும் ஒரு இனப்படுகொலை காத்திருக்கிறது என்பதை நம்மால் ஒருபொழுதும் அறிந்துவிட முடியாது. இருபது நாடுகள் எதற்காக கைகோர்த்தார்கள்? ஒரு தமிழீழ தோழர் எங்களிடத்திலே மிகுந்த நகைச்சுவையோடு சொன்னார், உலகத்திலே அமைதிக்கான நோபல் பரிசு தர வேண்டும் என்றால் அந்த தமிழீழ விடுதலை புலிகளுக்கு தான் தர வேண்டும். ஏனென்றால் பகை நாடுகளாக இருக்கக்கூடிய இந்தியாவும் பாகிஸ்தானும் இணைந்து நின்று தமிழீழத்திற்கு எதிராக போரிட்டார்கள். பகை நாடுகளான அமெரிக்காவும் சீனாவும் இணைந்து நின்று இந்த போரில் பங்கெடுத்தார்கள். பகை நாடுகளாக இருக்கக்கூடிய இங்கிலாந்தும் ஈரானும் இணைந்து நின்று தமிழீழத்திற்கு எதிராக கைகோர்த்தனர். உலகத்தினுடைய பகை நாடுகள் எல்லாம் கைகோர்த்து தமிழரை எதிர்க்க வேண்டும் என்றால் தமிழர்கள் நாம் விழித்துக் கொள்ள வேண்டும். தமிழ் இனத்தை இவர்கள் அழிக்க வேண்டும் என்று ஏன் திட்டமிட்டார்கள் என்பதை புரிந்து கொண்டு நீங்கள் இந்த கடற்கரையிலே உறுதிமொழி எடுத்து தமிழகம் எங்குமே செய்தியை கொண்டு சேர்க்க வேண்டும். இங்கே திரண்டிருக்கக்கூடிய மிகச்சிறு கூட்டம் தமிழினத்தினுடைய விடுதலையை உறுதி செய்ய வேண்டும். தமிழினத்திற்கென்று ஒரு நாட்டை உருவாக்கவில்லை என்றால் அடுத்து வரக்கூடிய இனப்படுகொலை நம்மால் தடுக்க முடியாது. அன்பான நண்பர்களே, தமிழன் உலகத்தை ஆண்டான், உலகத்தினுடைய பல கண்டங்களுக்கும் தமிழன் கடலோடினான் என்கின்ற வரலாற்றை படித்திருக்கின்றோம். உலகெங்கிலுமே தமிழ் சொற்கள் பல்வேறு மொழிகளிலே கலந்திருப்பதை அறிந்திருக்கின்றோம். தமிழர் நாகரிகத்தினுடைய சுவடுகளை உலகத்தினுடைய பிற நாகரிகங்களிலே நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். இது எப்படி சாத்தியம்? இது எப்படி சாத்தியம்? தமிழனுடைய கடல், தமிழனுடைய நிலப்பரப்பு, இவை அனைத்துமே இவன் உலகெங்கிலும் இருக்கக்கூடிய பல்வேறு நாடுகளுக்கு செல்வதற்கு ஏதுவான ஒரு கடலாக இருந்தது.
அதற்குரிய நிலப்பரப்பாக இருந்தது. இந்திய பெருங்கடல் என்று ஒரு சதித்திட்டத்தின் மூலமாக இது இந்திய பெருங்கடல் என்று சொல்கிறார்கள். இந்தியன் என்ற ஒருவன் கிடையாத பொழுது இந்திய பெருங்கடல் என்று 2010 மதுரை கருத்தரங்கிலே நாங்கள் அறிவித்தோம். இதற்கு பிறகு இந்த கடல் தமிழர் கடல் என்று உலகெங்கில் தமிழ் அறிவித்தோம். செத்து போன இந்தியத்திற்கு இந்த கடலுக்கும் சொந்தமில்லை. இது தமிழன் கடல். இந்த கடல் ஏன் தமிழன் கடல் என்று சொல்கின்றோம்? தமிழன் காலம் காலமாக இதில் கடலோடினான். இந்த கடலை ஆண்டான். பல்வேறு கண்டங்களுக்கு இவன் பயணம் செய்தான், நாகரிகங்களை கொண்டு சேர்த்தான், அறிவியலை கொண்டு சேர்த்தான், வணிகத்தை செய்து முடித்தான். அன்பார்ந்தவர்களே, உலகத்தினுடைய பெரும்பங்கான வணிகம், ராணுவத்தினுடைய போக்குவரத்துகள் இவை அனைத்துமே இந்த தமிழர் கடலில் நடந்து கொண்டிருக்கின்றன. நீங்கள் தமிழர்களுடைய வரலாறை, தமிழுக்கு நடக்கின்ற அநியாயத்தை பற்றி படிக்கும் பொழுதெல்லாம் நீங்கள் உலக வரைபடத்தை திறந்து வைத்துக் கொள்ளுங்கள். உலக வரைபடத்தை நீங்கள் பார்த்த பின்புதான் தமிழனுக்கு நடக்கின்ற அந்த அநியாயங்களின் பின்னுள்ள அரசியல் உங்களுக்கு புரியும். சற்று சிந்தித்து பாருங்கள். கன்னியாகுமரிக்கு தெற்கே என்ன நிலப்பரப்பு இருக்கிறது? தமிழகத்திற்கு கடற்கரைக்கு தெற்கே என்ன நிலப்பரப்பு இருக்கிறது? மேற்கிலிருந்து கிழக்காக போகக்கூடிய கப்பல்கள், அது போர் கப்பல்களாக இருந்தாலும் சரி, வணிக கப்பல்களாக இருந்தாலும் சரி, இந்த முனையை கடந்துதான் செல்ல வேண்டும். கிழக்கிலிருந்து மேற்கு நோக்கி செல்லக்கூடிய கப்பல்கள் இந்த முனையை கடந்துதான் செல்ல வேண்டும். இந்த முனையிலே ஒரு அரசு, ஒரு நல்ல அரசு தமிழர்களால் ஆட்சி செய்யப்பட்டது என்றால் அது உலகத்தினுடைய வல்லரசு அல்ல, நல்லரசாக இருக்கும். உலகத்தின் சிறந்த கடலோடி என்று மேற்குலகத்தில் அறியப்பட்ட நெல்சன் என்கிற கடலோடி சொன்னான், தமிழீழத்தில் இருக்கக்கூடிய திரிகோணமலை என்கின்ற துறைமுகத்தை போல சிறந்த துறைமுகத்தை உலகத்தில் பார்த்தேன். 1940 நடந்த இரண்டாம் உலக போரின் பொழுது ஜப்பானிய படைகள் மேற்கு நோக்கி நகர்ந்த பொழுது சிங்கப்பூர் நகரத்திலிருந்து, மலேசியாவிலிருந்து, பர்மாவிலிருந்து அனைத்துமே ஜப்பானிய படைகளிடம் வீழ்ந்து கொண்டிருந்த பொழுது அந்த படையெடுப்பை தடுத்து நிறுத்தியது திரிகோணமலை. அதிர்ந்து போன இங்கிலாந்து அதிகாரிகள் எழுதுகிறார்கள் ராணிக்கு, நாம் இலங்கையை இழந்து விட்டோம் என்றால், திரிகோணமலை இழந்து விட்டோம் என்றால், இந்திய பெருங்கடலிலே நம் ஆதிக்கத்தை இழக்கின்றோம் என்ற அர்த்தம் மட்டுமல்ல, நாம் உலகத்தினுடைய வல்லரசாக இருக்க முடியாது. அது இலங்கை நம் கையில் இருந்தால் மட்டும்தான் சாத்தியம் என்று எழுதி செல்கின்றார். நீங்கள் எந்த நிலப்பரப்பின் மீது அமர்ந்திருக்கிறீர்கள் என்று புரிந்து கொள்ளுங்கள். இந்த நிலப்பரப்பின் அரசியல் என்ன என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இந்த கடற்கரையை, இந்த கடலை, இந்த நிலத்தை எவன் ஆக்கிரமிக்கிறானோ அவன்தான் உலகின் வல்லரசாக மாறுவான் என்றால் இந்த நிலத்திலே வாழ்கின்ற இந்த இன மக்களை அழிக்காமல் சாத்தியமில்லை. அதோட துவக்க புள்ளிதான் தமிழகத்தில் நாம் இடப்படுவோம். ஏன் தமிழருக்கு மட்டும் நடக்கிறது? பல்வேறு இனங்கள் இருந்த பொழுது தமிழருக்கு ஏன் நிலப்படுவது நடந்தது? வரலாற்றை சற்று புரட்டி பார்ப்போம். 300 ஆண்டுகளுக்கு முன்பு, 400 ஆண்டுகளுக்கு முன்பு வெள்ளையன் இந்த நிலப்பரப்பிலே கால் வைத்த பொழுது அவன் உணர்ந்து கொண்டான், உலகத்திலேயே மிகச் சிறந்த போர்க்குணமிக்க சமரசமற்ற இனமாக தமிழினம் அவனை எதிர்த்து போர் புரிந்தது. தமிழினம்தான் வெள்ளையினுடைய ஆதிக்கத்திற்கு எதிராக உலக வரலாற்றிலேயே மிகச் சிறந்த போரை, எதிர்ப்போரை செய்து முடித்தது. 18ஆம் நூற்றாண்டு முழுவதும் வெள்ளையனுக்கு எதிரான போரை தமிழர்கள் செய்தார்கள். ஆங்கிலேயன் எழுதி வைத்திருக்கின்றான், இந்த இன போர்க்குணமிக்க இனம் இது எந்த ஆதிக்கத்தையும் எதிர்த்து போர்.
18ஆம் நூற்றாண்டு முழுவதும் போரில கழிந்த வெள்ளையினம் என்ன செய்தது தெரியுமா? என்ன செய்தது தெரியுமா? போர்க்குணமிக்க தமிழனை உலகத்தினுடைய பல மூலைகளுக்கு கூலிகளாக அனுப்பினார்கள். நாம் நினைத்துக் கொண்டிருக்கின்றோம் ஆப்பிரிக்க கருப்பின மக்கள் தான் அடிமைகளாக கொண்டு செல்லப்பட்டார்கள் என்று. உங்கள் வரலாறுகளை உங்களிடத்தில் சொல்லாத இந்தியத்தின் மீது செருப்படி அடித்தீர்கள் என்றால் உங்கள் வரலாறுகளை பின்னணியில் இருக்கக்கூடிய வீரம் உங்களுக்கு புரியும். நமக்கு ஒரு 5000 வருடம் வரலாறு இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். இந்த 5000 வருட வரலாறிலே என்றாவது நாம் பஞ்சம் விளைக்க வெளிநாடுகளுக்கு சென்றோமா? சொல்லுங்கள், சென்றோமா? இல்லை. ஆனால் வெள்ளையன் ஆட்சி காலத்திலே இங்க இருக்கக்கூடிய தமிழர்கள் மலேசியாவிற்கு கொண்டு செல்லப்பட்டார்கள் கூலிகளாக. இலங்கைக்கு தேயிலை தோட்டங்களை அமைப்பதற்காக கூலிகளாக கொண்டு செல்லப்பட்டார்கள். பர்மாவிற்கு கொண்டு செல்லப்பட்டார்கள். பிஜி தீவுகளுக்கு கொண்டு செல்லப்பட்டார்கள். தென்னாப்பிரிக்காவிற்கு கொண்டு செல்லப்பட்டார்கள். கரீபியன் தீவுகளுக்கு கொண்டு செல்லப்பட்டார்கள். மாலத்தீவு, மொரீஷியஸ் என்ற அனைத்து இடத்திலுமே தமிழன் கூலிகளாக கொண்டு செல்லப்பட்டான். அன்பான தமிழர்களை உணர்ந்து கொள்ளுங்கள். உலகத்திலே ஆப்பிரிக்க கருப்பினத்திற்கு அடுத்தபடியாக அடிமைகளாக போல கொண்டு செல்லப்பட்டவன் தமிழன் தான். ஏன் ஏன் கொண்டு செல்லப்பட்டான்? இவன் போர்க்குணமிக்கவன். இந்த நிலப்பரப்பிலே ஒரு போரிடக்கூடிய ஒரு தைரியத்தையும் அதற்கான நேர்மையையும் அதற்கான படைபலத்தையும் இருக்கக்கூடிய ஒரு இனம் இருந்ததென்றால் இவன் இந்திய பெருங்கடலை ஆக்கிரமிக்க முடியாது. 19ஆம் நூற்றாண்டு முழுவதும் நாம் சீரழிக்கப்பட்டோம். ஒரு நூற்றாண்டு அழுகை நம்முடையது. உலகெங்கிலுமே தமிழுடைய அழுகுரல் கேட்ட இடம் 19ஆம் நூற்றாண்டு. நம்ம இடத்துல வரலாறு சொன்னால இந்திய பொறுக்கி ரசிக்கணும். இது வரலாறு. 19ஆம் நூற்றாண்டு வரலாறு 150 வருடங்களுக்கு முன்பாக நமக்கு நடந்த வரலாறு இது. உலகெங்கிலுமே அடிமையாக கொண்டு செல்லப்பட்ட இடம் இன்று வரை அரசியலாக இந்த இடங்களிலே ஒன்று சேர முடியவில்லை. நம்மை ஒடுக்கிக் கொண்டிருக்கிறார்கள், நம்மை சுரண்டிக் கொண்டிருக்கிறார்கள். அன்பான தமிழர்களே, தெற்காசிய பிராந்தியத்திலே மிகவும் வலிமை வாய்ந்த இனமாக மாறி இருக்க வேண்டிய இனம் தமிழினம். அவன் தமிழகத்தில் இருக்கின்றான், தமிழ் ஈழத்தில் இருக்கின்றான், மலேசியாவில் இருக்கின்றான், மாலத்தீவில் இருக்கின்றான், மொரீஷியஸில் இருக்கின்றான், தென்னாப்பிரிக்காவில் இருக்கின்றான், புலம்பெயர் தமிழனாக ஆஸ்திரேலியாவில் இருக்கின்றான். ஆனால் அவனுக்கு இந்த நாடு கிடையாது, அவனுக்கு இந்த அதிகாரம் கிடையாது. இந்திய அரசிடம் கைக்கூலி வேலை பார்ப்பதற்கான ஒரு முதலமைச்சர்களை உருவாக்கி வைக்கிறார்கள். இவருக்கு இந்த அதிகாரமும் கிடையாது. அன்பானவர்களே, இதற்கு பிறகு நடந்த சதிகளை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். 19ஆம் நூற்றாண்டு முழுவதும் தமிழன் அடிமைகளாக கூலிகளாக கொண்டு செல்லப்பட்டான் என்றால் இந்திய நாட்டிற்கு சுதந்திரம் கிடைத்ததென்று வெள்ளையன் கையில் இருந்த அதிகாரத்தை கொள்ளையர்கள் கையில் கொடுத்த பிறகு 47க்கு பிறகு என்ன நடந்தது தெரியுமா? 47க்கு பிறகு என்ன நடந்தது தெரியுமா? தமிழன் எங்கெல்லாம் புலம்பெயர்ந்து கொண்டு செல்லப்பட்டானோ அந்த நாடுகளிலே கொலை செய்யப்பட்டான். பர்மாவிலே கொலை ஆரம்பிக்கின்றது. தமிழகத்தில் எல்லை போராட்டங்களிலே தமிழர்கள் மீது தாக்குதல்கள் ஆரம்பிக்கின்றன. இவை அனைத்தும் 50களில் நடக்கின்றது. 60களிலே என்ன நடக்கிறது என்றால் இலங்கையில் இருக்கக்கூடிய அந்த மலையக தமிழன் நாடற்றவனாக திருப்பி அனுப்பப்படுகின்றான். இந்தியா கேள்வி கேட்கவில்லை. பர்மாவிலே தமிழர்கள் அடித்து துரத்திய பொழுது இந்தியா கேள்வி கேட்கவில்லை. ஆனால் சீனர்களை அடிக்கிறேன் என்று சொன்ன பொழுது சீன ராணுவம் உள்ளிறங்குவேன் என்று சொன்னது. சீன மக்களை காப்பாற்றியது. ஆனால் தமிழினத்தை காப்பதற்கு இந்திய அரசு வரவில்லை. இலங்கையிலே மலையக தமிழர்களை அடித்து விரட்டுகிறேன் என்று சொன்ன பொழுது இந்திய அரசு குரல் கொடுக்கவில்லை. நாம் பர்மாவில் விரட்டப்பட்டோம், இங்கே எல்லை போராட்டத்திலே விரட்டு அடிக்கப்பட்டோம். அதற்கு பிறகு இலங்கையிலே நாடற்றவனாக மாற்றப்பட்டோம். 60 இறுதியிலே மலேசியாவிலே தமிழனுக்கு எதிரான கலவரம் நடந்தது. கேள்வி கேட்டாளா இந்தியன்? 70 என்ன நடந்தது? 70 என்ன நடந்தது? யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் எரிக்கப்பட்டது. ஈழத்தமிழுக்கு எதிரான கலவரங்கள் முடுக்கப்பட்டன. 80 என்ன நடந்தது? அன்பானவர்களே, சிந்தித்து பாருங்கள். 80களிலே படு பயங்கரமான படுகொலைகள் நிகழ்ந்து முடிந்தன. 83 ஜூலை கலவரங்கள் நடந்தன.
இது போதாது என்று இந்தியா தனது ராணுவத்தை அனுப்பி 10,000 ஈழத்தமிழர்கள் அடித்தார்கள். 90 ஆரம்பத்தில் என்ன நடந்தது? தமிழன் புலம்பெயர்ந்த தேசத்தில் எல்லாம் அடிக்கப்பட்டான். அவன் பூர்வீகமாக இருக்கக்கூடிய தமிழீழத்தில் கொலை செய்யப்பட்டான். அதற்கு பிறகு இவன் மும்பையிலிருந்து அடித்து விரட்டப்பட்டான், கர்நாடகத்திலிருந்து அடித்து விரட்டப்பட்டான், அஸ்ஸாமிலிருந்து அடித்து விரட்டப்பட்டான். இது அனைத்தும் இந்தியாவிற்குள் நடந்தன. இதுதான் நம் வரலாறு. அமைதி படையின் மூலமாக நம்மை கொன்றளித்த பிறகு இந்திய அரசாங்கம் செய்த அயோக்கியத்தனங்கள் இவை. இதற்கு பிறகு தமிழனுடைய கடந்த 300 வருட வரலாற்றிலேயே ஓரளவு அமைதியான வாழ்க்கை வாழ்ந்தான் என்றால் 90களில் மட்டும்தான் அவன் அமைதியான வாழ்க்கையை வாழ்வான் என்று நீங்கள் வைத்துக் கொள்ளலாம். ஏனென்றால் தமிழீழ விடுதலை புலிகள் போர்க்களத்தில் வென்று கொண்டிருந்தார்கள். நன்றாக தெரியும். இதற்கு பிறகும் தமிழன் மீது ஒரு வன்முறையை நாம் கட்டவிழ்த்தோம் என்றால் அவன் உலகெங்கிலும் இருக்கக்கூடிய தமிழன் விடுதலை புலிகளாக மாறுவான் என்று அச்சப்பட்டார்கள். 90களிலே தமிழன் மீது கை வைக்கவில்லை. அப்பொழுது உலகத்தினுடைய கவனம் முழுவதும் விடுதலை புலிகளை ஒழித்தால் மட்டும்தான் தமிழினத்தை கட்டுப்படுத்த முடியும், அடக்கி ஆள முடியும் என்று நினைத்தார்கள். இந்த தருணத்தில் தான் கடந்த 10 ஆண்டுகளாக திட்டமிட்டு இனப்படுகொலை 2009 நிறைவேற்றப்படுகிறது. 10 ஆண்டுகளாக குறைந்தபட்சம் திட்டமிட்டார்கள். அன்பான தமிழர்களே, நாங்கள் உங்களிடத்தில் துண்டறிக்கைகளாக ஒரு புத்தகத்தை கொடுத்திருக்கின்றோம். எங்களால் இயன்ற அளவிற்கு, எங்கள் சக்திக்கு இயன்ற அளவிற்கு அந்த புத்தகத்தை விநியோகம் செய்திருக்கின்றோம். அதிலே ஒரு செய்தியை கொடுத்திருக்கின்றோம். இங்கிலாந்து இலங்கையிலிருந்து வெளியேறிய பொழுது அவன் எழுதி வைத்துவிட்டு சென்றான், இலங்கை அரசு தமிழர்களை அடக்கவில்லை என்றால், ஆட்சி அதிகாரத்தை தனது கைப்பிடிக்குள் வைக்கவில்லை என்றால் இங்கிலாந்து நேரடியாக இறங்கும் என்று எழுதி வைத்திருக்கின்றான். 1970 இலங்கை அரசாங்கம் என்பது தமிழ் இளைஞரிடத்தில் எழுந்த எழுச்சியை அடக்க முடியாமல் திணறியது என்று இங்கிலாந்து உளவுத்துறைகள் அறிக்கைகள் வாசித்தன. அதற்கு பிறகு என்ன நடந்தது தெரியுமா? 80களிலே இங்கிலாந்து அரசாங்கத்தினுடைய கூலிப்படை நேரடியாக ஈழத்தில் இறக்கப்பட்டது. அந்த கூலிப்படையை சேர்ந்த ஒரு விமானி எழுதியிருக்கின்றான், எனது கையிலே துப்பாக்கியை கொடுத்தார்கள், நான் சென்றது ஒரு விமானத்தை ஓட்டுவதற்காக, ஒரு ஹெலிகாப்டரை ஓட்டுவதற்காக. ஆனால் என் கையில துப்பாக்கி கொடுத்து தமிழ் இளைஞர்களை சுடச் சொன்னார்கள். நான் 3 மாதத்திலே 157 இளைஞர்களை சுட்டு கொலை செய்தேன். உண்மையில் சொல்ல வேண்டும் என்றால் அதற்கு பிறகு எண்ணுவதற்கு எனக்கு போர் அடித்த காரணத்தினால் நான் அதை எண்ணுவதை விட்டுவிட்டேன் என்று சொல்கிறார். அந்த 6 மாத காலத்தில் 5000 தமிழறிஞர்கள் கொலை செய்யப்பட்டார்கள். வரலாறு சொல்லப்பட்டிருக்கிறதா உங்களுக்கு? நீங்கள் தெரிந்திருக்கிறீர்களா? நீ யோக்கியவாளை போல வந்து சென்ற இங்கிலாந்தினுடைய பிரதம அமைச்சரை நீங்கள் இனிமேலும் யோக்கியன் என்று நினைப்பீர்களா? சொல்லுங்க. 80களிலே இலங்கை ராணுவம் தோற்ற பிறகு 90களிலே இதற்கு மேலும் இலங்கை ராணுவத்திற்கு பயிற்சி கொடுக்க முடியாது என்று சொல்லி இங்கிலாந்து அரசு நேரடியாக இலங்கையிலே ஒரு ராணுவ கல்லூரியை ஆரம்பித்தார்கள். இங்கிலாந்தினுடைய ராணுவ கல்லூரி இலங்கையிலே இருக்கிறது. அதிலே பயிற்சி பெற்ற முதல் மாணவன், சிறந்த மாணவன் என்று அனுப்பப்பட்டவன் கமல் குணரத்னா என்கின்ற ராணுவ அதிகாரி. அவன் தான் இந்த பாலச்சந்திரனை கொலை செய்தவன், அவன் தான் இசைப்பிரியாவை கொலை செய்தவன். அவனுக்கு சிறந்த மாணவர் பட்டத்தை வழங்கியது எது? இங்கிலாந்து நாடு. இதுதான் உங்கள் வரலாறு, இதுதான் நம் வரலாறு. நான் இனப்படுகொலையை எப்படி சந்தித்தோம் என்பதனுடைய ஒரு சிறு துரும்பை உங்களிடத்தில் சொல்லி இருக்கின்றேன். நாங்கள் இந்த வரலாறை உங்களிடத்தில் கொடுத்திருக்கின்றோம். இங்கிலாந்தோடு அமெரிக்கா கைகோர்த்தது, அமெரிக்காவும் இங்கிலாந்தும் சேர்ந்து இந்தியாவோடு கைகோர்த்தார்கள். இவர்கள் அனைவரும் இணைந்து தமிழினத்திற்கு எதிரான இனப்படுகொலையை செய்து கொண்டிருக்கக்கூடிய என்ன அரசு? இந்திய பொறுக்கி அரசாங்கத்தோடு கைகோர்த்தார்கள். இந்திய பொறுக்கி அரசாங்கம் அனைத்து உதவிகளும் செய்து இந்த இனப்படுகொலை நடத்துவதற்கான வேலையை செய்து முடித்தது.
அன்பான தமிழர்களே, நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும், இந்த நாடுகள் ஒன்று சேர்ந்து தமிழர்களை 2009 அழித்தார்கள். அதனுடைய அடையாளமாக இந்த கடல் இருக்கிறது, அதனுடைய சாட்சியாக இந்த கடல் இருக்கிறது. இந்த கடலுக்காக நம்மை கொலை செய்கிறார்கள். உண்மையை சொல்ல வேண்டும் என்றால், தமிழ் ஈழத்தை விட மிகச் சிறந்த நிலப்பரப்பை தமிழகம் வைத்திருக்கிறது. மேற்குலகத்தினுடைய உண்மையான எண்ணம் தமிழகத்தை கைப்பற்றுவதுதான். அவர்கள் செல்லுகின்ற வழியிலே தமிழீழம் குறுக்கிட்டது. தமிழர்களுடைய பாதுகாப்பு அரணாக தமிழீழ விடுதலை புலிகள் இருந்தார்கள். அதனால் தான் அவர்கள் அழிப்பதற்காக கைகோப்பார்கள். கேட்கின்றோம், 2009 பிறகு தமிழனுக்கு நேரம் போகின்ற இந்த அழிப்பை தடுப்பதற்கு நமக்கு என்ன இருக்கிறது? நமக்கு அமைப்பு இருக்கிறதா, ராணுவம் இருக்கிறதா, பாதுகாப்பு இருக்கிறதா? இங்கே பொறுக்கி அரசாங்கம் நம்ம காக்க வருமா? சொல்லுங்க. இந்த இனப்படுகொலையை நாம் கேள்வி எழுப்பவில்லை என்றால், இந்த இனப்படுகொலைக்கு எதிராக நாம் போராடவில்லை என்றால், தமிழர்கள் ஒன்றாக அரசியலாக திரண்டு நிற்கவில்லை என்றால், அடுத்த இனப்படுகொலை தமிழகத்திலே இந்த மேற்குலகமும் இந்திய அரசாங்கம் செய்து முடிக்கும். நாம் ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும். இந்திய துணைக்கண்டம் என்று ஒரு போலியான நாட்டை உருவாக்கிய பொழுது இந்த நாட்டை ஏற்றுக்கொள்ளாதவன் தமிழன். இந்தியன் என்கின்ற இந்த கருத்தை, இந்த அடையாளத்தை தமிழன் ஏற்றுக்கொள்ள மறுத்தான். இவன் விடுதலை போராட்டத்தில் மிகச் சிறந்த போர் புரிந்த போர் வீரனாக இருந்தவன் தமிழன். வ.உ.சி.யுடைய வரலாற்றை காங்கிரஸ் எழுதியதில்லை. இங்கே போராடிய வேலு நாச்சியார் இருந்து, உயிரியில் இருந்து இதில் அனைவருடைய வரலாற்றை இந்தியா சொன்னதில்லை. இங்கே போராடியவர்கள் ஏராளம். 18ஆம் நூற்றாண்டு நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், போராடியவர்கள் எண்ணற்ற போர் வீரர்கள், எண்ணற்ற தலைவர்கள், எண்ணற்ற போராளிகள். இந்த போராளிகளை இன்று சாதிக்குழுவராய் பிரித்து வைத்திருக்கின்றனர். சாதிக்குழுவராய் இந்த போராளிகளை பிரித்து வைத்திருக்கின்றனர். இவர்கள் அனைவரும் எதிர்த்து நின்ற எதிரிகள் தான் நமக்கு முக்கியமே ஒழிய, இவன் எந்த சாதியிலிருந்து வந்தான் என்பது நமக்கு முக்கியமில்லை. அவன் தமிழன், அவன் தமிழன். அவன் அந்நிய ஆக்கிரமிப்பை எதிர்த்து போராடக்கூடிய அனைவரும் நம் தமிழர்கள் தான். இந்த வரலாற்றை நம்மிடத்தில் சொல்லாமல் காயிருக்கின்ற வேலையை இந்திய அரசாங்கம் செய்து கொண்டிருக்கிறது. அன்பான தமிழர்களே, நாங்கள் சொல்லியிருக்கின்றோம், தமிழகத்தில் நடக்க இருக்கக்கூடிய இனப்படுகொலை என்று வந்தால் அதை சாத்தியமாக்கக்கூடிய வழிமுறையிலே ஒன்று உங்கள் சூழலை அளிப்பது. தமிழன் திணை வாழ்வைக்கு உட்பட்டவன், 5 திணைகளை வாழ்ந்தவன். அவன் வாழ்வியல் திணையை இயற்கையை சம்பந்தப்படுத்தியது. இயற்கை இல்லை என்றால், ஆறு இல்லை என்றால், காடு இல்லை என்றால், கடல் இல்லை என்றால் தமிழன் இல்லை. தமிழன் இல்லை. தமிழன் இந்த இயற்கையோடு சேர்ந்து வாழ்ந்தவன். இயற்கையை புறக்கணித்து வாழக்கூடிய வாழ்க்கை தமிழனுடைய வாழ்க்கை அல்ல. அதனால் தான் இங்கே கூடங்குளத்தில் நமது காற்றை, கடலை அழிக்கிறார்கள். நீச்சல் திட்டம் என்று சொல்லி காவிரி டெல்டாவிலே நிலத்தடி நீரை, நிலத்தை, ஆற்றை அழிக்கிறார்கள். இங்கு இருக்கக்கூடிய ஒவ்வொரு திட்டத்தின் மூலமாக, ஈரோடு இருக்கக்கூடிய கெயில் திட்டத்தின் மூலமாக, இங்கு இருக்கக்கூடிய சாயப்பட்டறைகளின் மூலமாக, தேனியில் வர இருக்கின்ற ஊற்றுவ திட்டத்தின் மூலமாக நம்முடைய இயற்கையை அழிக்கிறார்கள். நமது மலையை அழிக்கிறார்கள், நமது ஆற்றை அழிக்கிறார்கள், நமது காட்டை அழிக்கிறார்கள், நமது கடலை அழிக்கிறார்கள். பிறகு எங்கே சென்று வாழ்வது? நீங்கள் கடந்த 300 வருட வரலாற்றிலே தமிழன் இங்கிருந்து அகதியாக கொண்டு செல்லப்பட்டான், கூலியாக கொண்டு செல்லப்பட்டான். கொண்டு செல்லப்பட்ட இடங்களில் எல்லாம் தமிழன் அடித்து விரட்டப்பட்டான். பஞ்சம் பிழைக்க திரும்பவும் தமிழகத்திற்கு வந்தான். அன்பான தமிழர்களே, தமிழகத்தில் மீண்டும் ஒரு பஞ்சத்தின் மூலமாக தமிழனை கொலை செய்ய வேண்டும் என்றால் நாம் எல்லாம் எங்கே செல்வது? நாம் எல்லாம் எங்கே செல்வது? 19ஆம் நூற்றாண்டிலே செயற்கையான பஞ்சத்தை ஆங்கில அரசாங்கம் உருவாக்கி நம்மை பஞ்சம் விலைக்கு அனுப்பியது. இப்பொழுது நடக்கிறது. காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டங்களிலே உலகத்திலே சிறந்த ஏரிகள் இருந்தன, இழுத்து மூடிவிட்டார்கள். பாலாற்றிலே தண்ணீர் இல்லை, காவிரியிலே தண்ணீர் இல்லை.
இருக்கக்கூடிய டெல்டாவிலே மீத்தேன் எடுக்கப் போகிறார்கள். வைகையிலே தண்ணீர் இல்லை. முல்லைப்பெரியார் அணையை முடிக்கப் போகிறார்கள். பவானி ஆற்றிலே தண்ணீர் இல்லை. பரம்பிக்குளம் ஆழியாற்றிலே தண்ணீர் பங்கீடு இல்லை. வாராக ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய தாமிரபரணியிலே பேச்சுப்பாறை அணையிலிருந்து கூடங்குளத்திற்கு தண்ணீர். நிலத்தடி நீரை மாசுபடுத்துவதற்காக பெட்ரோல், மீத்தேன், இன்னும் என்னென்ன திட்டங்கள். இந்த தண்ணீர் என்பது நம் மீது தொடுக்கப்படுகின்ற போர். தண்ணீர் என்பது நம் மீது தொடுக்கப்பட்ட போர். தண்ணீரை பாதுகாப்பது மூலமாகத்தான் இந்த ஏகாதிபத்தியத்தின் இந்திய அரசாங்கத்தையும் வெல்ல முடியும். இந்த தண்ணீர் நம்முடையது, இந்த நிலம் நம்முடையது, இந்த கடல் நம்முடையது, இந்த வானம் நம்முடையது. இந்த விளையாடுவதற்காக வருகின்ற எவனையும் உயிரை கொடுத்தாவது விரட்ட வேண்டும். சாவதற்கு நாம் அஞ்சக்கூடாது. சாவதற்கு நாம் அஞ்சக்கூடாது. இந்த நிலத்தை காக்கவில்லை என்றால், இந்த காட்டை, இந்த மண்ணை, இந்த மலையை, இந்த கடலை காக்கவில்லை என்றால் நம் சந்ததிகள் வாழ முடியாது. நம் சந்ததிகள் வாழ முடியாது. நாம் ஓர் இனமாக ஓர்மையுடன் ஒற்றுமையுடன் திரண்டு வருவோம் என்கின்ற காரணத்தினால்தான் சாதி சங்கங்களை வளர்த்து விடுகிறது இந்திய அரசாங்கம். என்ன சாதி பெருமை இந்த பெருமை? 2009 இனப்படுகொலை செய்தாலே எங்கே போனது உன் சாதி? எங்கே போனது உன் பெருமை? ஆண்ட இனம் என்றால் நாம் எப்படி நமக்கு இனப்படுகொலை நடப்பதை தடுக்க முடியாமல் போனது? நம் சாதி பெருமையை முன்னிறுத்தோம் என்றால் நாம் தமிழர் இல்லை. சாதியை சுட்டுப் போடுங்கள், மதத்தை சுட்டுப் போடுங்கள். சாதிகளின் உறவின் மூலமாகத்தான் தமிழருக்கு நடக்கின்ற இனப்படுகொலை சாத்தியமாக்க முடியும். இரண்டு தமிழன் ஒற்றை கோரிக்கைக்காக, ஒரு எதிர்க்காக ஒன்று திரள முடியும். அதே அளவிலே ஒன்று திரண்ட தமிழனை சாதியை சொல்லி உதைக்க முடியும். நாம் மூவர் கூட்டு விடுதலைக்காக போராடிய பொழுது பரமக்குடியிலே துப்பாக்கி சூடு நடத்தினான் இந்த அரசாங்கம். ஒவ்வொரு முறை நாம் கூறும்போதெல்லாம், ஒவ்வொரு முறை நாம் கைகோர்க்கும் போதெல்லாம் சாதிய ஒடுக்குமுறைகளை, இந்த முரண்களை ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு எதிராக பயன்படுத்தி நமக்கு இருக்கின்றான். இனி ஒடுக்கப்பட்ட மக்களின் மீது கை வைத்தால் நாம் அனைவரும் ஒன்று திரளவர். நம்முடைய எதிரி இந்திய அரசாங்கம், அரசுதான் நம்ம எதிரி. இவன் இல்லை என்றால் இந்த ஒடுக்குமுறைகள் சாத்தியம் இல்லை. இவன் இல்லை என்றால் இந்த ஒடுக்குமுறைகள் சாத்தியம் இல்லை. காவல்துறை வைத்திருக்கின்றான், நீதித்துறை வைத்திருக்கின்றான், உளவுத்துறை வைத்திருக்கின்றான், ஊர் முழுவதும் மேய்கின்றான். இவன் இல்லாவிட்டால் இந்த அக்கிரமங்கள் ஏன் நடக்கப்படும்? நாம் ஒற்றுமையுடன் ஓர் இனமாக திரண்டு நிற்க வேண்டும். அந்த உறுதிமொழி எடுப்பதற்காக தமிழர்களை கூறுகின்றோம். நாங்கள் கடந்த முறை உங்களுக்கு வேண்டுகோள் வைத்தோம். இந்த கடலிலே, இந்த 4 சதுர கிலோமீட்டர் அளவிலே அங்கு 1,46,000 தமிழர்கள் கொலை செய்யப்பட்டார்கள் என்றால் அவர்களுக்கு துணையாக, சர்வதேசத்திற்கு எதிராக கிட்டத்தட்ட 1 லட்சம் தமிழர்கள் இங்கே திரள வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்தோம். நாம் திரள வேண்டும். நாம் 2009 இந்த மக்களுக்கு துரோகம் செய்தோம். நாம் மௌனம் காத்தோம். நாம் கூச்சப்பட்டோம். போராட வரவில்லை. உயிரை துச்சம் என்று மதிக்காமல், போரிடாமல் நாம் விடுதலையை வென்றுவிட முடியாது. இதையெல்லாம் நாம் செய்யவில்லை. இதை நாம் செய்தாக வேண்டும். இல்லை என்றால் நாம் மீண்டும் அளிக்கப்படுவோம். இந்திய அரசாங்கம் நம்மிடத்திலே முரண்களை வளர்த்துக் கொண்டிருக்கிறது. இவன் என்ன செஞ்சா தெரியுமா? இந்திய அரசாங்கம் வடகிழக்கில் என்ன செஞ்சா தெரியுமா? அங்கே இருக்கக்கூடிய மணிப்பூர், நாகாலாந்து, அஸ்ஸாம் போன்ற மாநிலங்கள் நாங்கள் இந்தியர்கள் அல்ல என்று சொன்ன பொழுது அவர்களுக்குள்ள முரண்களை கொண்டு வந்தார். ஒருவருக்குள் ஒருவர் அடித்துக் கொள்ள அனைத்து வரைக்கும் செய்தார். வளர்த்தான், இன வெறுப்பை வளர்த்தான். இனங்களுக்குள்ளே அவன் மோதலை வளர்த்தான். அந்த இனங்கள் ஒன்று திரண்டு இந்தியாவிற்கு எதிராக போராடாமல் சிதறிருக்கின்றன. இப்பொழுதும் அங்கே ஐராம் ஷர்மிளா உண்ணாவிரத்தை மேற்கொள்ள வேண்டியிருக்கிறது. இதுபோலத்தான் வடக்கு மாநிலங்களே சீக்கியனும் இஸ்லாமியனும் காஷ்மீரியும் இணைந்து நிற்க கூடாது என்கின்ற அனைத்து வேலைகளும் செய்தான். தென்னிந்தியாவில் இந்த வேலையை தான் செய்து கொண்டிருக்கின்றார். நாம் ஆந்திராவோடு போரிட வேண்டும்.
நாம் கன்னடத்துடன் போரிட வேண்டும், நாம் கேரளாவோடு போரிட வேண்டும். நாம் ஒருபொழுதும் டெல்லியை நோக்கி கேள்வி கேட்டுவிடக் கூடாது என்பதற்காகத்தான் இந்த வேலைகளை செய்து கொண்டிருக்கின்றோம். நம் எதிரி யார்? நம்மை கொன்றது யார்? இந்த இனப்படுகொலை செய்தது யார்? எந்த ராணுவம் நமக்கு எதிராக இந்த இனப்படுகொலை நடத்தி முடித்தது? யார் நமக்கு எதிரி? அதை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். அதை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். பஞ்சாபிலே சீக்கியரை ஒடுக்குவதற்காக சென்னை ரெஜிமெண்டை இங்க இருக்கக்கூடிய ராணுவத்தை அனுப்பி சீக்கியரை இனப்படுகொலை செய்தது இந்திய அரசாங்கம். தமிழ் ஈழத்திற்கு சீக்கியனுக்கு பழிவாங்க வேண்டும் என்பதற்காக சீக்கிய ரெஜிமெண்டை ஈழத்திற்கு அனுப்பி தமிழனை இனப்படுகொலை செய்தது இந்திய அரசாங்கம். காஷ்மீரிகளை கொல்வதற்காக நாகாலாந்து படைகளை அனுப்பி வைத்தது இந்திய அரசாங்கம். நாகாலாந்து மக்களை கொல்வதற்காக காஷ்மீர் ரைபிள்களை அனுப்பி வைத்த இந்திய அரசாங்கம். அசாமிய மக்களுக்கு எதிராக தமிழ்நாட்டிலிருந்து படைகள் அனுப்பப்படுகின்றன. மணிப்பூரிலே அசாம் படைகள் போகின்றன. புரிந்து கொண்டதா? புரிகிறதா? பாப்பானுடைய வேலை புரிகிறதா? இது போதாது என்று நாளை நாமும் தெலுங்கனும் அடித்துக் கொள்ள வேண்டும், நாமும் கன்னடம் அடித்துக் கொள்ள வேண்டும், நாமும் மலையாளியும் அடித்துக் கொள்ள வேண்டும். டெல்லியில மோடிகள் உட்கார்ந்து நம் நிலத்தை பிடிக்க வேண்டும், நம்ம காற்றை அசுத்தப்படுத்த வேண்டும், நம் பெட்ரோலியத்தை திருட வேண்டும், நம் ஆற்றை சுரண்ட வேண்டும். இதை புரிந்து கொள்ளவில்லை என்றால் நாம் இனப்படுகொலை செய்யக்கூடிய ஆடுகளாக மாறிப்போம். நம்மை பாதுகாப்பதற்கு விடுதலை புலிகள் இங்கு இல்லை. உங்களுடைய அரசியல் அறிவு, உங்களுடைய நேர்மை, உங்களுடைய தெளிந்த சிந்தனை இவைதான் நம்மை காக்கும். இவன் பிரித்தாளுவதிலே வல்லவன். ஓராண்டல்ல ஈராண்டல்ல 2000 வருட வரலாறு இவனுக்கு இருக்கிறது. நம்மை பிரித்தாளுகின்ற வரலாறு. ஈழத்தில் நடந்த போராளி குழுக்களுக்கு இடையே இவன் எப்படி மோதலை மூட்டி விட்டான்? தமிழ் இளைஞர்கள் அடித்து சித்தார்களே, எப்படி நீ ஈழத்திற்கு ஆதரிக்கிறாய் என்பதற்காக ஆயுதம் கொடுத்தாய் என்றால் அப்புறம் எதற்கடா அவர்களுக்குள் மோதலை வளர்த்து விட்டாய்? ஈழம் உனது கொள்கை இல்லை என்றால், ஈழம் உனது கொள்கை இல்லை என்றால் எதற்காக தமிழ் இளைஞரிடத்திலே ஆயுதம் கொடுத்தான்? எதற்காக கொடுத்தான்? ஏன் கொடுத்தான்? நீ அடிச்சுட்டு சாவணும் சொன்னான். நீ அடிச்சுட்டு சாவணும் சொன்னான். தமிழ் இளைஞர்களுக்குள் நாம் அடித்து சாக வேண்டும் என்பதற்காக இந்திய அரசாங்கம் செய்தது. இப்பொழுது இந்தியாவிற்கு என்ன பிரச்சனை? 2009 இடப்படுகொலை நடந்த பிறகு தமிழன் இங்கே ஒரு தீவிரவாத போராட்டத்தை, ஒரு வன்முறை போராட்டத்தை முன்னெடுப்பான் என்று நினைத்தான். நாம் ஜனநாயகமாக திரள்கின்றோம், குரலை உயர்த்துகின்றோம், மக்களை திரட்டுகின்றோம், ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் என்று வீதிக்கு வர ஆரம்பித்திருக்கின்றோம். உடங்குளத்திலே பார்த்தோம், முல்லை பெரியாரிலே பார்த்தோம், மூவர் தூக்கிலே பார்த்தோம், இங்கே ராமேஸ்வரத்திலே பார்த்தோம். இது இவனுக்கு பிரச்சனை, இது இவனுக்கு பிரச்சனை. பஞ்சாபிலே சீக்கியர்களிடத்திலே, அந்த இளைஞர்களிடத்திலே ஆயுதங்களை திணித்தவன் யார்? இந்திய அரசாங்கம். இந்திய அரசாங்கம். இவன் ஆயுதத்தை திணித்தான். அதற்கு பிறகு அந்த இளைஞர்களை கொன்றளித்தான். ஒரு சீக்கியர் அல்ல, 2 சீக்கியர் அல்ல, 1,40,000 சீக்கியர்களை கொலை செய்தார்கள். பஞ்சாப் எவ்வளவு தூரத்தில் இருக்கிறது? தில்லியில் இருந்து 20 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய பஞ்சாபிலே 1,40,000 பேரை கொலை செய்கிறான் என்றால் 2000 கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய தமிழனாகிய நம்மை எப்படி கொலை செய்வான் என்பதை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். அன்பான தமிழர்களே, நாம் அரசியல் பட வேண்டும். நீங்கள் போராட்டத்துக்கு வாங்க, நாங்கள் போராட்டங்களை அறிவிக்கின்றோம். நீங்கள் பெருந்திரளாக திரள வேண்டும். 50 பேர் திரண்டு நின்றால் ஒரு முழக்கம், 500 பேர் திரண்டு நின்றால் ஒரு செய்தி, 5000 பேர் திரண்டால் ஒரு வரலாறு. உங்களுக்கு என்ன பிரச்சனை? வள்ளுவர் கோட்டத்துல போராட்டம் நடக்கும்போது வந்து இல்லைங்க, மற்ற நேரத்தில் வேலைக்கு போங்க, குடும்பத்தோட நேரத்தை செலவு பண்ணுங்க. கோரிக்கைக்காக போராட்டம் என்று வரும்பொழுது நீங்கள் திரைப்படத்திற்கு 3 மணி நேரம் செலவழிப்பதை போல போராட்டத்திற்கு 3 மணி நேரத்தை செலவழியுங்கள். நீங்கள் வருவீர்களா? போராடுவதற்கு போராட்ட களத்திலே நீங்கள் அணியமாவீர்களா? இதை நாம் செய்தோம் என்றால், இந்த போராட்ட களத்தை வலுப்படுத்தினோம் என்றால் இந்த இடப்படுகொலைகளை தடுக்க முடியும், இந்திய அரசாங்கத்தை எதிர்க்க முடியும், தமிழ் ஈழத்தை வெல்ல முடியும்.
இதற்கு பிறகு அங்கே ஆயுத போராட்டம் நடக்க வேண்டும் என்கிற அவசியம் இல்லை. நாம் திரண்டு நின்றோம் என்றால் போதும், அந்த இனப்படுகொலையை சாத்தியமாக்க முடியும். வரும் வருடங்களிலே நாம் தமிழர் கடலுடைய அரசியலை மீட்டெடுப்பதற்காக வருடந்தோறும் இங்கே லட்சக்கணக்கிலே திரள வேண்டும் என்ற கோரிக்கையை உங்களிடத்தில் முன்வைக்க விரும்புகின்றோம். அன்பான தமிழர்களே, வரும் வருடத்தில் மட்டுமல்ல, வருகின்ற மாதத்திலே போராட்டம் நடக்கும் பொழுது உங்கள் முகங்களை நாங்கள் பார்க்க விரும்புகின்றோம். கண்டிப்பாக இருப்போம். நீங்கள் திரள வேண்டும் என்று நாங்கள் விரும்புகின்றோம். நீங்கள் கட்சி, சாதி, மதம் அனைத்தையும் புறக்கணித்து விட்டு தமிழராக திரள வேண்டும். கோரிக்கை முக்கியம். கோரிக்கை முக்கியம். மே 17 இயக்கம் ஒருபொழுதும் தனது சுவரொட்டியிலோ துண்டறிக்கையிலோ எங்களது பெயர்களையோ புகங்களையோ நாங்கள் பிரசுரிப்பதில்லை. கோரிக்கைகளை முதன்மைப்படுத்துகின்றோம். தமிழ்நாட்டிற்கு போதுமான அளவுக்கு தலைவர்கள் இருக்கிறார்கள். போராளிகள் தேவை, கோரிக்கைகள் தேவை. நீங்கள் ஒன்று திரண்டு வர வேண்டும், ஒன்றாக திரள வேண்டும். எந்த தமிழ் தேசிய அமைப்பும், எந்த ஒடுக்கப்பட்டவர்கள் அமைப்பும், எந்த மார்க்சியலின் அமைப்பும் யார் அழைத்தாலும் கோரிக்கை நேர்மையாக இருந்தால் திரண்டு நில்லுங்கள். அது முக்கியம். எத்தனை அமைப்புகள் என்பது முக்கியம் அல்ல, கோரிக்கை என்னவென்பது முக்கியம். அந்த கோரிக்கைக்காக நாம் அனைவரும் ஒன்று காண வேண்டும். இதை இந்த இடத்திலே உறுதிமுறையாக எடுத்துக்கொண்டு தொடர்ச்சியாக நாங்கள் ஒருவருக்கு நன்றி கடன்பட்டிருக்கின்றோம். இந்த மெரினாவிலே நாங்கள் நினைவேந்தல் நடத்துகிறோம் என்ற பொழுதெல்லாம் எங்களிடத்தில் நிதிகள் கிடையாது, நாங்கள் பெரிய கட்சிகள் கிடையாது, நாங்கள் பெரிய நிறுவனத்தில் இருந்து நிதிகள் வாங்கி இந்த நிகழ்ச்சியை நடத்தவில்லை. அதை புரிந்து கொண்டு இந்த நிகழ்ச்சியுடைய கோரிக்கைக்காக ஒவ்வொரு முறையும் நாகர்கோவிலில் இருந்து இங்கே வந்து இசை நிகழ்ச்சியை நடத்தி எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் திரும்பி செல்லக்கூடிய முரசு கலைக்குழு தோழர்களுக்கு நீங்கள் வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறோம். எந்த திட்டமிடலும் இல்லாமல் நாங்கள் சொன்னவுடனே இங்கே வந்து கலை நிகழ்ச்சி நிகழ்த்தி காட்டிய புத்தர் கலைக்குழுக்கும் நீங்கள் நன்றிகளை தெரிவிக்க வேண்டும். கல்லூரிகளிலே படித்துக் கொண்டிருந்த இந்த மாணவர்கள் இந்த நிகழ்ச்சி சம்பந்தமாக ஒரு நாடகத்தை நீங்கள் நிகழ்த்த வேண்டும் என்று சொன்னவுடன் 3 நாட்களிலே இங்கே துடுமாட்ட நிகழ்ச்சியின் மூலமாக இந்த செய்திகளை உங்களிடத்தில் கொண்டு சேர்த்த அந்த அருமை தோழர்களுக்கு நீங்கள் வாழ்த்துக்கள். இதுபோல எண்ணற்ற உதவிகளை முகமறியாத பல தோழர்கள் செய்த காரணத்தினால் தான் இந்த நிகழ்ச்சி சாத்தியமானது. அடுத்த முறை பிரச்சாரத்திலே நீங்களும் பங்கெடுக்க வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கின்றோம். நீங்களும் வர வேண்டும், மக்களை சந்திக்க வேண்டும், வீதிகளிலே மக்களிடத்தில் அரசியல் பேச வேண்டும், ரயில்களிலே பேருந்துகளிலே அரசியல் பேச வேண்டும், வீதி முனைகளில் பேச வேண்டும், டீக்கடைகளிலே அரசியல் பேச வேண்டும், அலுவலகங்களில் அரசியல் பேச வேண்டும், பள்ளிக்கூடங்களில் அரசியல் பேச வேண்டும், கல்லூரிகளில் அரசியல் பேச வேண்டும், அலுவலக இடங்களில் அரசியல் பேச வேண்டும். அரசியல் இல்லாமல் வாழ்க்கை இல்லை. அரசியலை முன்னெடுப்போம். அன்பான தோழர்களே, முழக்கமிடுங்கள். தமிழரின் தாகம், தமிழரின் தாகம், தமிழரின் தாகம். விடுதலை புலிகள் மீதான தடையை, விடுதலை புலிகள் மீதான தடையை, தமிழீழ விடுதலையை, தமிழீழ விடுதலையை, தமிழீழ விடுதலையை. நன்றி தோழர்களே.